இங்கே சுருதி என்ன பண்ணுறாங்க, அவங்கள அழைச்சிக்கிட்டு ரோஹிணிய அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க டாக்டர் என்ன பண்ணுறாங்க, பல்ல பிடுங்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம், இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன், பல்லெல்லாம் பிடுங்க வேணாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, எதுக்கு பல்லு பிடுங்க வேணாம்னு சொல்கிறீங்க? இப்போ பல்லு வலிக்குதுன்னு தானே சொன்னீங்க, அது சொத்த பல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்கிறார்ல, நீங்கள் பிடுங்கியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி, உங்கள் இஷ்டத்துக்கு நான் நடக்க முடியுமா? நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? நான் வந்து பல்லு வலிக்குதுன்னு தான் வந்தேன், பல்லு பிடுங்கணும்னு வரல. இல்லை டாக்டர், நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு கிளம்புறாங்க. அப்போ சுருதி பின்னாடியே ஓடுறாங்க. ஆமாம் ரோஹிணி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஏன் வந்து இந்த மலேசியாக்காரங்க வந்ததுமே வந்து நீங்கள் வந்து பல்லு வலிக்குதுன்னு சொன்னீங்க? உங்களுக்கு அவங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா அப்படின்னு சுருதி கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, எதுக்குமே பதில் சொல்லாமல் ரோஹிணி சொல்கிறாங்க, பேசாமல் வாயை மூடிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க, ரோஹிணியும் சுருதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே மலேசியாக்காரங்க வந்தவங்க போயிட்டாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்னம்மா ரோஹிணி, இங்கே மலேசியாக்காரங்க வந்திருந்தாங்க, உங்கள் அப்பா பற்றி விசாரிச்சிருக்கலாம், அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா? ஜெயிலில் இருந்தால் கூட போய் பார்க்குறேங்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்கம்மா ரோஹிணி. நீ இந்த நேரத்தை பார்த்து பல்லு வலிக்குதுன்னு சொன்னியே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க, நீங்கள் வந்து காலையில் கிச்சனுக்கு வந்தீங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் வந்து பல்லு வலிக்குதுன்னு சொல்லாமல் 2 பீஸு தேங்காவை, பெரிய பெரிய பீஸ் தேங்காவை எடுத்து சாப்பிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு பல்லு வலிக்கலையா? அப்படிங்கும்போது முறைக்க பார்க்குறாங்க, மீனாவே முறைக்க பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ரோஹிணி சொல்கிறாங்க, அந்த தேங்காவை சாப்பிட்டு தான் பல்லு வலிக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்க, தேங்காவை சாப்பிட்டு பல்லு வலிக்குது, ஒரு தேங்காய் சாப்பிட்டீங்க, மறுபடியும் இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு போனீங்கல்ல ரூமுக்கு, சீக்கிரம் சமைச்சு வைங்கன்னு எனக்கு ஆர்டர் போட்டு போனீங்க. உங்களுக்கு தேவைண்டா, உங்களுக்கு வயித்த பசிச்சா நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கணுங்க, அடுத்தவங்கள வந்து நீங்கள் வந்து ஆர்டர் போடக்கூடாது, தெரியுதா? அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆமாங்க, மலேசியாக்காரவங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க இவங்க வந்து தேங்காய் சாப்பிட்டு போனாங்க அப்படிங்கும்போது, அப்போ சுருதி சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம், நான் கூட வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், மீனா சமைக்கிறத வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ரொம்ப பேசுனாங்க, ரொம்ப பேசிவிட்டு தேங்காய் எடுத்து சாப்பிட்டுட்டு போனாங்க அப்படிங்கும்போது, என்ன ரோஹிணி, இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. ஆமாம் ஆண்டி, நான் சும்மா வந்தேன், அப்போ தான் பல்லு வலியே எனக்கு ஆரம்பிச்சிச்சு தேங்காய் சாப்பிட்டதுனால. சரி ரோஹிணி, வந்தவங்கள ஒரு மரியாதையாக என்ன ஏதுன்னு சொல்லலாம்ல நீ அப்படிங்கும்போது, அப்போ முத்து சொல்கிறாரு, ஏம்மா நீ வேற, இந்த அம்மா ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்கு, உனக்கு தெரியலை, இந்த பார்லர் அம்மா ரொம்ப பொய் சொல்லுதுமா, அவங்க அப்பா மலேசியாவிலையும் இல்லை, இந்த பொண்ணு மலேசியாவும் கிடையாது, மலேசியாக்கார பொண்ணு இப்படியா இருக்குமா? நீ கொஞ்சமாவது யோசிங்கம்மா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அண்ணாமலை சொல்கிறாரு விஜயா கிட்ட, ஆமாம் விஜயா, முத்து சொல்கிறதும் கரெக்டு தான், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கு ரோஹிணி, என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. உடனே ரோஹிணி கிட்ட விஜயா கேட்குறாங்க, ஏன் ரோஹிணி உண்மையை சொல்லு, நீ நீ வந்து என்ன ஏன் இப்படி பண்ணுற? யார் வந்தாலும் இப்படி ஏதாவது மறைச்சி எனக்கு வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு ஓடிடுற, என்னத்தினால செய்கிற? அதெல்லாம் இல்லை ஆண்டி, இவர் பொய் சொல்லி இவர் யாரையோ மலேசியாக்காரவங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் வீட்டுக்கு. வரலரம்மா, இதுதான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன், நான் வந்து அண்ணன் பொண்டாட்டியிடம் கூட கூட பார்க்க மாட்டேன் உன்னைய அப்படிங்கிறாரு. அப்போ என்ன செய்வீங்க என்னை அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. நீ செய்கிற ஃப்ராடுத்தனம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நான் உன் இதில் உன் வாழ்க்கையில் முக்கால்வாசியை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் கால்வாசிக்கு தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கும்போது, என்னடா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. ஏம்மா பொறுமா, நான் கடைசியில் உனக்கு உண்மையை சொல்லும்போது தான் பேரெடி வந்து உன் தலையில் விழும் அப்படிங்கிறாங்க. அப்போ சுருதி கேட்குறாங்க, என்ன முத்து சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம் பலக்குரல், நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த அம்மா பற்றி, இந்த அம்மா என்ன பேசுதுன்னு. அப்போ சொல்கிறாங்க ரோஹிணி, பாருங்க ஆண்டி, இவர் பொய் சொல்லிவிட்டு என்னை வந்து இது பண்ணுறாரு அப்படிங்கும்போது, அண்ணாமலை சொல்கிறாரு, எம்மா ரோஹிணி, அவங்க பொய் சொல்லலை, அவங்க உண்மையிலேயே மலேசியாவில் வந்தவங்க தான், இந்த நாளைக்கு கிளம்புறாங்க ஊருக்கு. நீ என்ன பண்ணணும், அவங்க வந்தாங்கல்ல, வந்தப்பவே எங்கள் அப்பா அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, ஏதாவது சொல்லணும்ல. சரி, நான் இப்போ கேட்குறேன், உங்கள் அப்பா பேர் என்ன? நீ எந்த குடும்பம், எந்த ஊர், உங்களுக்கு பூர்வீகம் என்ன, இதையெல்லாம் எனக்கு சொல்லு. என்னங்க அங்கிள், நீங்கள் என்னை நம்பலையா? நம்பாமல் இல்லைம்மா, ஒரு பொண்ணு எடுக்கிறோம், அவங்கள விசாரிப்போம்ல நம்ம, அந்த மாதிரி உன்னை நான் விசாரிக்கிறேன். இப்போ சொல்லு, உங்கள் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, எந்த ஊர், நீங்கள் எல்லாத்தையும் சொல்லு, நீங்கள் பூர்வீகம் இந்தியா தான் சொன்னீங்கல்ல, இப்போ சொல்லு அப்படிங்கும்போது திருன்னு முழிக்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ரோஹிணி, உங்கள் அப்பா பேரை சொல்லுங்கள், அட்ரஸை சொல்லுங்கள், நான் என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கிறாங்க, நான் விசாரிக்க சொல்கிறேன், இந்த செகண்டே வந்துடும் நம்ம விசாரித்தா உடனே. அந்த காலம் கிடையாது ரோஹிணி அப்படிங்கும்போது திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிது ரோஹிணி. கேட்குறதுக்கு பதில் சொல்லு ரோஹிணி அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, இப்போ என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல, அப்போ மனோஜ் மட்டும் என்னை நம்பினா போதும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்புறம் வெளியிலேருந்து வர்றாரு எல்லா செய்தியும் கேட்டுட்டு, இல்லை ரோஹிணி, நானும் தான் கேட்குறேன் உன்னைய,
ஏன் அவங்க வந்தாங்கல்ல, அது முத்து கூட்டிட்டு வந்தான்னா, யார் அழைச்சிட்டு வந்தான்னா? அவங்க மலேசியாக்காரவங்க. இப்போ உங்க அப்பா பார்த்து நெறையா பணம் வாங்கலாம்ல நம்ப. இப்படியே உட்காந்துருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்போ பண தேவை இருக்கு. இப்போ உங்க அப்பாட்ட சொன்னா பணம் வாங்கலாம்ல அப்படிங்கும்போது, திருப்பியும் ரோஹிணி கேட்குறாங்க, "உங்களுக்கெல்லாம் பணம், பணம், பணம் தானா உங்களுக்கு? நீங்க இப்படி பணம், பணம்னு கேட்கறதுனால தான் நான் வந்து கண்டவன்ட்டயும் கடன் வாங்க வேண்டியதா இருக்கு." அப்படின்னு வாய விட்டுர்றாங்க. "எம்மா பாத்தியாம்மா? எப்பா பாத்தியாப்பா? பாயிண்ட்ட புடிச்சிச்சு பாத்தியா? சிட்டிக்கு இந்த பொண்ணுக்கு சிட்டிக்கும் என்ன தொடர்பு? இப்ப தெரியுதா இந்த பொண்ணு ஃப்ராடுன்ட்டு? இன்னும் வரும் பாருங்க. நெறைய செய்தி இன்னும் வரும். இந்த பொண்ணு வாயாலேயே நெறைய செய்தி வரும்." அப்படிங்கும்போது விஜயா அப்படியே திகைச்சு போய் நிக்குது. "என்ன கடன்காரியா?